மேகத்தில் இடியோசைகள் என்றும் பீஷ்மர் கூறியுள்ளார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பது கிருஷ்ண அவதாரத்திற்கு முக்கிய காரணமாகும். அதனால் அதர்மத்தின் பக்கம் நின்ற கர்ணனோ அழிக்கப்பட வேண்டும் என்பதும் தர்மத்தின் பக்கம் நின்ற அர்ஜுனன் வெல்ல வேண்டும் என்பதும் கிருஷ்ணரின் திட்டமே. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் திட்டத்தை யாரால் தான் முறியடிக்க முடியும்? கிருஷ்ணர் யாரையேனும் காப்பாற்ற நினைத்தால் அவரை யாராலும் கொல்ல முடியாது. கிருஷ்ணர் யாரையேனும் கொல்ல நினைத்தால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. கர்ணன் மட்டுமன்றி பீஷ்மர், துரோணர் போன்ற பல்வேறு மாவீரர்களை அர்ஜுனனால் வெல்ல முடிந்ததற்கு கிருஷ்ணரே காரணமாகும். அதர்மத்தின் பக்கம் இணைபவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இதிலிருந்தே அறியலாம். என்ன நேயர்களே, இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், கர்ணன் கொல்லப்பட்டது கிருஷ்ணரின் தர்மமா அதர்மமா?